ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு பக்தர்களே, தமிழ் மாதம் ஆடி மாத ராசி பலன்கள். செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கிரனுடைய வீட்டில். இந்த காம்பினேஷன் இருக்கு. இந்த மாதம் எங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு எப்படி சாமி சொல்கிறீங்க, பாதிப்பு விலகும்னு எப்படி சாமி சொல்கிறீங்க அப்படின்னு எனக்கு குறுக்கு கேள்வி கேட்குறேன், கிராஸ் கொஸ்டின் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் சொல்லுவேன், சார் செவ்வாய் பகவான் வந்து தன்னுடைய வீட்டுக்கு காலபுருஷனுக்கு 2வது வீடாகிய தனஸ்தானத்தில் சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. பணத்துக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய பணாதிபதி பணக்காரன் குருவோடு போய் இணைஞ்சிருக்காரு. சின்ன சிறுபணமாகி மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கிரனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. அந்த சுக்கிரன் தனக்கு 2வது வீட்டில் உட்காந்துருக்காரு. அப்போ குரு சுக்கிரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம், குரு மங்கள யோகம். நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய 12 ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. ஆடி மாத ராசி பலன்கள் 12 ராசிகளுக்கு உண்டான ஆடி மாத பலன்கள் தான் சொல்ல போறேன். மகர ராசி அன்பர்களே, மகர ராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் மகர ராசிக்கு. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, உங்களுக்கு 4ஆம் அதிபதி சுகஸ்தான அதிபதி 4-11 செவ்வாய் ராசிக்கு 5வது வீட்டில் குருவோடு இணைவு. அதோட வீடு கொடுத்த சுக்கிரன் 7வது பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கிறார். அதி அற்புதமான யோகம். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. பாருங்க, இந்த கிரக அமைப்புகளை பாருங்க. 4ஆம் அதிபதி மகர ராசிக்கு எப்பயுமே 4ஆம் வீடு எந்த பாவமானாலும் 4ஆம் பாவம் எந்த லக்னமானாலும் 4ஆம் பாவம் சுகஸ்தானம். வீடு வாசல் வண்டி வாகன யோகங்கள் புதையல் அதிர்ஷ்டம் இதெல்லாம் தரக்கூடியது 4. வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இதெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடம், சுகத்தை சுட்டி காட்டக்கூடிய இடம். ஒரு மனிதன் அந்த வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருப்பான், எவ்வளோ சுகத்தை அனுபவிப்பான், அவனுக்கு மனைவி இடத்துல எந்த அளவுக்கு சுகங்கள் கிடைக்கும், இதையெல்லாம் சுட்டி காட்டக்கூடிய இடம் 4ஆம் பாவம். அந்த 4ஆம் அதிபதி செவ்வாய் பகவான் 5லே அமைந்திருக்கிறார். அதுவும் யாரோட சேர்ந்திருக்காருங்க, மிகவும் சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, அவங்க 2 பேரும் இருப்பது 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனுடைய வீடு. வீடு கொடுத்த சுக்கிரன் 7ல் உட்காந்து நேர் பார்வையா சுக்கிரன் உங்கள் ராசியை பார்க்குறாருங்க. சுக்கிரன் வந்து உங்கள் ராசியை பார்க்குறார். கிராமத்தில் சொல்லுவாங்க, அவன் பாரா 9 மணி வரலும் தூங்குறான், சூரியனும் சுக்கிரனும் வந்து மூஞ்சில் வெயில் அடிக்கிற வரலும் அவன் தூங்கின்னு இருக்கான் பாருடா அப்படின்னு ஒரு யதார்த்தமாக விளையாட்டாக சொல்லுவார்கள். அப்போ 9 மணி வரலும் ஒருத்தன் படுத்து தூங்கிட்டு இருக்கானா அவனுக்கு எழுந்தாலும் எந்த கவலையும் இல்லைன்னு அர்த்தம். அவனுக்கு தேவையானது இருக்கு, எழுந்தமா சாப்பிட்டோமா திரும்பி படுத்து தூங்கணுமா. அப்போ ஓடணும்னு அவசியம் இல்லை, கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைன்றவன் தான் 9 மணி வரலும் தூங்குவான். அப்போ அந்த காலத்திலே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லி 9 மணி வரலும் தூங்குறான். சூரியன் வந்து மூஞ்சில் அடிக்குது அவனுக்கு, சுக்கிரன் அவனுக்கு உச்சத்தில் இருக்காங்கடா, அவனுக்கு சுக்கிரதசை நடக்குதுன்னு சொல்லுவாங்க. அதை போல மகர ராசி அன்பர்களை இந்த மாதம் முழுவதும் மகர ராசி அன்பர்களுக்கு சுக்கிரனுடைய நேர்பார்வை விழுகின்றது. நீங்க எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம், சினிமா துறையாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், உள்நாடாக இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம், வியாபாரம் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடிய ஃபேமிலிஸாக இருக்கலாம், ஒரு ஹையர் ரேங்க் நல்ல ரேங்க் உச்சமான ரேங்கில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்களாக இருக்கலாம், அல்லது வேலை வாய்ப்புகளில் சிறந்த ரேங்கில் இருக்கக்கூடிய உயர் பதவிகளிலே இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்லது மல்டி பிஸ்னஸ் பலதரப்பட்ட தொழில் அமைப்புகளை செய்யக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கலாம்.
பல வகையிலும் உங்களுக்கு வருமானம் வரக்கூடியவர்களாக இருக்கலாம். சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கு, சின்ன சின்ன கடைகள், சிறு சிறு வியாபாரங்கள், சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக, நீங்கள் ஓன் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம். உங்கள் உழைப்பை தன்னம்பிக்கையை நம்பக்கூடியவர்களாக தொழில் செய்யக்கூடியவங்களாக நீங்கள் இருக்கலாம். இப்படி எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும், எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. அருமையான வளமான வளர்ச்சி வரக்கூடிய அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஒரு சில மகர ராசி அன்பர்களுக்கு புதையல் சம்பந்தப்பட்ட ஒரு அற்புதமான யோகம் அமைகிறது, திடீர் அதிர்ஷ்டங்கள் அமைகிறது. வேறு ஏதேனும் வகையிலும் கூட உங்களுக்கு வருமானங்கள் வந்து சேரும், பணங்காசுகள் வந்து சேரும், சிறு பணங்கள் உங்கள் வீடு தேடி வந்து சேரும். வராத பணங்காசுகள், பணங்காசு கொடுத்து ஏமாந்துருக்கீங்களா? என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க சாமி, என்னை ஏமாத்துறாங்க சாமி அப்படின்னு சொல்கிறீங்களா? வராத பணங்காசுகள் கூட வந்து சேரக்கூடிய அற்புதமான யோகம் உங்களுக்கு அமைகிறது மகர ராசி அன்பர்களே. அப்போ திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும், பணவரவு தனவரவு நிறைந்து இருக்கும். அதே போல திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், இரண்டாவது திருமணம். பொண்ணுக்கு 38 வயசாகுது சாமி, பொண்ணுக்கு 40 வயசு ஆகுது சாமி, 42 வயசு ஆகுது சாமி, இன்னும் திருமணம் நடைபெறவில்லை. இந்த 40 வயசு இந்த பொண்ணுங்க கண்டிஷன் போடும்போது தான் எனக்கு கோபம் வரும். எனக்கு இப்படித்தான் இருக்கணும், நான் மைண்ட் செட் இப்படி தான் செஞ்சுருக்கிறேன், எனக்கு இந்த மாதிரி தான், இந்த ஷேப்பில் தான் வேணும். ஜாதகம் என்ன சொல்லுது? உங்களுக்கு எந்த திசையிலேருந்து கணவன் வருமா, எந்த மாதிரியான தொழில் செய்யுமா, முன்ன பின்ன இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படி தான் குடும்பம் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணாதான் வாழ்க்கை. அது என்ன பொம்மையா நீங்கள் நினச்சா மாதிரி உருவாக்குறதுக்கு? கர்மா. நீங்கள் போய் சேர்ந்து அனுபவிக்கணுங்கிறது தலைவிதி. அப்போ கர்மாவை புரிஞ்சிக்காமல் நீங்கள் பொம்மையை தேடிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வாழ்க்கை அமையும்? அப்போ பொண்ணுக்கு 40 வயசு ஆகுது, 42 வயசு ஆகுது, இன்னும் கல்யாணம் ஆகலை. நிச்சயமாக கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை தூசு தட்டி கையில் எடுங்க. திருமண யோகங்கள் கைகூடும். அதுக்கெல்லாம் வழி இருக்குது, பரிகாரங்கள் உண்டு, பிராயச்சித்தங்கள் இருக்குது. தெரிந்து அறிந்து செய்வீர்களேயானால், நம்பிக்கையோடு தொடர்வீர்களேயானால் நிச்சயமாக திருமண யோகங்கள் கைகூடும். அதே போலத்தான் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் மகர ராசி அன்பர்களே, வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வரவு செலவுகள் அதிகரிக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலகும். மெயினாக வேலையில் போட்டிகள், பொறாமைகள். நீங்கள் நல்லா ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பீங்க, உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்காது. சரியாக வேலை செய்யாதவங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களை கீழே இறக்கிட்டு அவன் முன்னுக்கு வந்துன்னு இருப்பான். உங்களை போட்டு மிதிச்சுட்டு அதை உங்களை தள்ளி விட்டுட்டு உங்களை ஒரு உதச்சிட்டு அவன் முன்னுக்கு போய்கிட்டு இருப்பான். உங்களுக்கு மன வலிதான் உங்களுக்கு மிஞ்சுவதாக இருக்கும். இதெல்லாம் தலையெழுத்து அல்ல, ஜாதக குறைகள். அவை இதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும். அதுக்கு தான் பரிகாரங்கள், வழிபாடுகள் அதுக்கு தான் இருக்குது. அப்போ அதையெல்லாம் அறிந்து செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும் மகர ராசி நேயர்களே. மகர ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா நல்ல காலகட்டமாக தான் இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த சனி பகவான் கும்பத்துலேருந்து இப்போ வக்ரகதியில் மகரத்துக்கு வந்திருக்கார். இருந்தாலும் அது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு ஒரு மீண்டும் ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு அமைப்பு அமைக்க போகுது. மறு வாழ்க்கை அது மாதிரி அமையும், நல்லபடியாக அமைய போகுது. அதுதான் இப்போ உள்ள காலகட்டத்தில் நடக்க போகுது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எங்கேருந்து அந்த தைரியம் துணிச்சலெல்லாம் வந்துடாது. அந்த மாதிரி வந்து சேரும். செய்ய முடியாத வேலைலாம் செஞ்சுருவீங்க. காரிய சாதனை படைப்பீங்க. எல்லாத்தையும் வெற்றி காணுவீங்க. இதெல்லாமே நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு
முக்கியமான ஒரு உறவு மூலிமா ஒரு உதவி வந்து கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றப்படும். இது மாதிரி திடீர் அதிர்ஷ்டமாக நடக்கும். இது எதிர்பாராத உதவின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். அது வந்து நடக்க போகுது உங்களுக்கு. அப்போ கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். தந்தை வழி ஒரு பலப்படும். தந்தை வழி உறவில் இருக்கிற பூர்வீக சொத்து பிரச்சனை தீர்ந்து அது மூலிமா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. தந்தையாரும் உங்களுக்கு அன்பாக ஆதரவாக இருப்பார். இது வரைக்கும் சண்டை போட்டு பிரச்சனையாக இருப்பார். இப்போ உள்ள காலகட்டத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். உங்களுக்கு பார்த்து பார்த்து செய்வார். அவர் இல்லைன்னா கூட அவர் வழி உறவில் இருக்கவங்க செய்வாங்க. இது மாதிரிலாம் நடக்க போகுது உங்களுக்கு. அது இல்லாமல் நிறைய யாத்திரைகள்லாம் போயிட்டு வருவீங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் புண்ணிய நதிகள் ஓடக்கூடிய இடத்துலலாம் போயிட்டு வரலாம். அங்கே ஸ்நானம் பண்ணிவிட்டு அங்குள்ள இறை தெய்வங்களை வணங்கிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நல்லது நடக்கும். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு சகோதரர் மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது. பூமி லாபம் கிடைக்கும். வீடு கட்டாமல் இருந்தீங்கன்னா வீடு கட்டுவீங்க. கட்டி பாதியில் நின்றால் கூட அந்த திருப்பி வந்து முடித்து அது கிரகப்பிரவேசம் பண்ணிவிடுவீங்க. இது மாதிரிலாம் ஒரு நல்ல விஷயங்கள் தான் நடக்க போகுது. சுபகாரிய முயற்சி கண்டிப்பாக பலிதமாகும். கல்யாணம் பண்ணுறதுக்கும் அது மாதிரி நிச்சயம் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும். இது மாதிரிலாம் பெரியவங்களுக்கு முன்னாடி இருந்து எல்லாம் நடத்தி கொடுப்பாங்க. இதெல்லாமே வந்து நல்ல விஷயமாக நடக்க போகுது உங்களுக்கு. இது இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களுடைய ராசியாதிபதி சனி பகவான் வந்து நீதி தவறாதவர், நேர்மை மிக்கவர், உண்மை சொல்பவர்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இப்போ உள்ள காலகட்டங்களில் நீங்கள் அந்த நீதி, நேர்மை, குணம் தவறாமை, உண்மையை பேசுகிறது, பொய் சொல்லாமல் இருக்கிறது, மற்றவங்களை ஏமாற்றாமல் இருக்கிறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உள்ள காலகட்டங்களுக்கு உங்களுக்கு நல்ல பலன் ஏற்பட போகுது. நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து குழந்தைகள், மனைவி வகையில் சந்தோஷமான போக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனைவி மூலிமா அவங்களுடைய திறமைகள் வெளிப்படும். அவங்களுக்கு பிரபலம் ஆவாங்க. அவங்க மூலிமா பரிசு பாராட்டுகள் கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை குட்டிகள் மூலிமாவும் உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் கிடைக்கும். கல்வியில் தேர்ச்சி பெறுவாங்க. கவனமாக இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையில் அவங்க கவனமாக இருப்பாங்க. நீங்களும் உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. இது மாதிரி தான் நடக்கும் இந்த காலகட்டங்கள். அதனால் மகராசிக்காரங்களுக்கு வந்து எல்லாமே இப்போது நல்ல விஷயமாக தான் நடந்துட்டுருக்கு, நடக்க போகுது. அப்போது நீங்கள் முன்னேற்றமான வாழ்க்கையில் தான் போகிறீங்க. அதுக்குண்டான தூண்டுகோலாக உங்கள் நட்பு உறவு எல்லாமே வந்து சேருவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம்னு பார்க்கும்போது சிவனுடைய வழிபாடு கண்டிப்பாக சொல்லப்பட்டிருக்கு. சனிக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் போற்றி ஒரு 11 விளக்கு சிவனுக்கு ஒரு சனிக்கிழமை பண்ணால் போதும். அது மாதிரி பண்ணிவிட்டு வாங்க. அது இல்லாமல் அடிக்கடி ஆஞ்சநேயர் வழிபாடும் சனீஸ்வரன் வழிபாடும் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. சனிக்கிழமையில் எல் விளக்கு ஏற்றி சனி பகவான் வழிபாடு பண்ணலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வரலாம். வசதி வாய்ப்புகள் இருந்தால் அபிஷேக ஆராதனைலாம் பண்ணிட்டு வரலாம், தவறு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் தான் ஏற்பட போகுது. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ரொம்ப அழகில்லாமல் அங்கஹீனமாக இருப்பாங்க, உடல் ஊனமுற்றவர்களாக இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் தான தர்மம் பண்ணணும். அது மாதிரி பண்ணால் நல்லது. அவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லை, உணவு, நீர், உடுக்க உடை அது மாதிரிலாம் கொடுக்கலாம். உங்கள் வசதிக்கேற்ப கொடுக்கலாம், தப்பு கிடையாது. எல்லாமே பண்ணலாம் தான தர்மம். இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை அறிஞ்சு பண்ணுறது, நம்மளால் முடிஞ்சது பண்ணுறது தான் உண்மையான தான தர்மம். அப்போ நீங்கள் அந்த சரியான நேரத்தில் அதை பண்ணும்போது அவங்க சந்தோஷப்படும் போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.